அக்கீதால கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு கொடுத்துருவான். பெரிய பெரிய பாவங்கள் நன்மையின் பேரால செய்வாங்க. இதிலே உதாரணத்துக்கு கூட எடுத்தீங்கன்னா, இப்போ இதே எடுத்துங்க, மிகப்பெரிய லெவலில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் ஓட்டப்படுது. எங்கே? ஹிஜாஸில் ரத்தம் ஓட்டப்படுது. ஹிஜாஸில் ரத்தம் ஓட்டுறது பாவமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? காபத்துல்லாவில் படையெடுத்துட்டு வரலாமா? கூடாதுங்கிறான். ஆனால் அதை எதன் பேரால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஷிர்க்கை ஒழிக்க போகிறோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் இணை வைப்பை ஒழிக்க போகிறோம். அப்போ இணை வைப்பை ஒழிப்பதற்கு கத்தி தான் வழிமுறையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தியை கொண்டு இணை வைப்பை ஒழிச்சாங்களா? கத்தியை எடுத்துகிட்டு போய் கழுத்தை சீவிருங்க, யார் இணை வைக்கிறானோ அவனை கொண்டுருங்க, இணை வைப்பு அழிஞ்சிரும். இது ஒரு ஃபார்மெட்டாக? இது பிரச்சாரத்தின் மூலமாக அழிக்கணும். அதை அழிக்கவே முடியலனாலும் சரி, தொடர்ச்சியாக நீங்கள் பிரச்சாரம் தான் பண்ணணும். அப்போ அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை முஸ்லீம்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹரமுக்குள்ளே படையெடுத்துட்டு போகிறது தவறா சரியா? தவறு. அப்போ அந்த தவறை எந்த அடிப்படையில் நீங்கள் சரி கண்டீங்கன்னா தௌஹீது காப்பாற்றிரும். இது நமக்கு டேலி பண்ணும். என்ன எங்கள் நோக்கத்தை பாருங்கள். அப்போ இவங்களுடைய நோக்கமும் என்ன? யாக்கூப் நபியுடைய அன்பை பெறணும். அப்போ நோக்கம் நல்லதாக வச்சுக்கிட்டு வழிமுறைகள் என்ன பண்ணுறாங்க? தவறான வழிமுறையை கையாளுறாங்க. அப்போ இந்த என்ன இவங்க முடிவு எடுக்கிறாங்க? யாக்கூப் நபியுடைய அன்பு பெறணும். அதற்குண்டான வழிமுறை என்னவா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கூப் நபிக்கு பிடிச்ச மாதிரி நடந்து நல்ல நற்குணங்களை வளர்த்திக்கிட்டு அவருடைய உபதேசங்களை கேட்டு, இப்படி இல்லை யூசுஃபை காலி பண்ணிவிட்டு யாக்கூப் நபியுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிற அந்த வழிமுறை எடுக்கிறேன். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த போராட்டமே. என்ன? முஸ்லீம்களை என்னைக்கு எப்படியாவது அல்லாஹ்வுடைய பார்வையில் தரம் தாழ்த்தி வச்சிடணும். அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க? விபச்சாரத்தை அவுத்துடுறாங்க. விபச்சாரம் எதுக்காக? குரானுடைய ஒரு வெப்சைட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா கூட இன்றைக்கி விபச்சாரம் ஆப் டவுன் இதுக்கு வருது, விளம்பரம் வருது. அப்போ விபச்சாரம் இப்போ பயான் வெப்சைட்லாம் போனீங்கனாலே அங்கே தான் என்ன ஆகுது? ஜாஸ்தியாக விபச்சாரத்தை தவிர்த்து வருவாங்க. அதுதான் அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான், மூமின்களிடத்திலேயே விபச்சாரம் பரவ வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுறாங்க அப்படிங்க. அது டார்கெட்டே யார்? இவங்க உருவாக்குன எல்லா டார்கெட்டுமே யாருன்னா நாம தான். இவங்க கரெக்ட் ஆகிடணும், எப்படியாவது அல்லாஹ்வுடைய பார்வையில் இவங்க தரம் தாழ்ந்து போயிடணும் அப்படின்னு அந்த ஒரு இதை இவங்க மேற்கொள்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களில் ஒருவர் கூறினார். இப்போ முடிவு பண்ணுறாங்க, அவங்கள கொன்றுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார்? யூசுஃபுடைய அந்த சகோதரர்கள்லேருந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, யூசுஃபை கொன்று விடாதீர்கள், நீங்கள் ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டும் என்று இருந்தால் அவரை ஆழமானதொரு கிணற்றில் போட்டு விடுங்கள். அவ்வழியே வந்து போகும் பயணிகளில் எவரேனும் அவரை வெளியே எடுத்து கொண்டு போகக்கூடும். என்ன சொல்கிறாங்க? அவங்க கொண்டாடாதீங்க. அவர் மனசாட்சி கொஞ்சமாவது இருக்குது இது ஒருத்தருக்கு. அவர் என்னங்கிறார்? கொல்ற அளவுக்கு போகாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ குறைஷிகள் எடுத்துங்க. அதில் உத்துபா எப்படி இருக்கிறாரு? அபூஜைல் அளவுக்கு மரக்கலண்டு போல. அபூஜைல் ரொம்ப இதாக இடக்காவே பண்ணுறான், எல்லாமே இடைஞ்சலாகவே பண்ணுறான். இவர் என்ன பண்ணுறாரு? போய் பேசி பார்க்குறாரு, நிறைய பண்ணுறாருல. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார். இது மாதிரி ஆள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஃபிரௌனுக்கு பக்கத்தில் கூட இப்படிப்பட்ட ஆள் இருப்பாங்க. நல்லவங்க எப்பயுமே, அதாவது கொஞ்சம் கெட்டவங்களே அந்த பர்சன்